ஆர்பி உதயகுமார் எதிர்க்கட்சி துணைத் தலைவர், அம்மா பேரவை செயலாளர், பல்வேறு அமைச்சர் பொறுப்பு, திருமங்கலத்தின் செல்லப்பிள்ளை, இப்படி பன்முகத்தன்மை கொண்டவர் தான் உதயகுமார். ஆர்பி உதயகுமாரின் தந்தை தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். அதிமுகவிலையும் தீவிரமாக செயல்பட்டு வந்தார். இதை பார்த்த ஆர்பி உதயகுமாருக்கு அப்போ இருந்த அரசியல் மீதான ஆர்வம் வந்துடுச்சு. இதை தொடர்ந்து படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி வந்த உதயகுமார் மதுரை தியாகராய கல்லூரியில் பிகாம் முடித்த கையோட மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் MSW முடித்தார். ஆர்பி உதயகுமாருக்கு சட்டம் படித்து ராம்ஜெத் மலானி போல பெரிய வழக்கறிஞர் ஆகணும் ஆசை இருந்துச்சு. அதன் வெளிப்பாடாக உதயகுமார் சட்டமும் படித்து முடித்தார். என்னதான் சட்டம் படித்தாலும் ஆர்பி உதயகுமாருக்கு அரசியல் மீதான தீரா காதலும் ஒரு புறம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அரசியலாக சட்டமாக வரும்போது உதயகுமார் அரசியலில் தேர்வு பண்ணி தீவிரமாக செயல்பட தொடங்கினார். ஆர்பி உதயகுமார் அவரது தந்தையை போலவே தன்னோட அரசியல் பயணத்தை அதிமுகவில் இருந்து தொடங்கினார். அதிமுக மாணவர் அணியில் இணைஞ்சு தீவிரமாக பணியாற்றி வந்த ஆர்பி உதயகுமார் மாவட்ட மாணவர் அணி அவைத்தலைவர், மாநில மாணவர் அணி செயலாளர், இப்படி பல்வேறு பொறுப்புகளை மிக சிறப்பாக பணியாற்றி வந்தார். ஆர்பி உதயகுமாரின் இந்த தீவிர ஈடுபாட்டை பார்த்த புரட்சி தலைவி அம்மா முதல் தடவையாக 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சாத்தூர் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை கொடுத்தாங்க. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த நினைச்ச உதயகுமார் தீவிரமாக களப்பணியில் ஈடுபட்டு எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளரை விட 29,345 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி வாகை சூடினார். 26 ஆண்டுகளுக்கு பிறகு சாத்தூர் தொகுதியை அதிமுக வசம் கொண்டு வந்த உதயகுமாருக்கு வெற்றி பெற்ற முதல் தடவையே அம்மா அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்க. அம்மா அமைச்சரவையில் தகவல் தொழில்நுட்பத்துறை, கூட்டுறவுத்துறை, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை, வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைன்னு பல முக்கிய துறையில் அமைச்சராக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டார். ஆர்பி உதயகுமாரின் வேகத்தை பார்த்த அம்மா 2016 மதுரை திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை கொடுத்தாங்க. திருமங்கலம் ஃபார்முலான்னு காட்டின வெத்து சோவை அடித்து நொறுக்கி திருமங்கலம் தொகுதியிலையும் வெற்றி கொடியை பறக்க விட்டார் உதயகுமார். அம்மாவின் மறைவுக்கு பிறகு ஆர்பி உதயகுமார் எடப்பாடியாருக்கு ஆதரவு தெரிவித்து களப்பணியில் ஈடுபட தொடங்கினார். இதுக்கு பிறகு 2021 தேர்தலையும் மீண்டும் திருமங்கலம் தொகுதியிலேயே போட்டியிட்ட உதயகுமார் தொடர்ந்து 2வது முறையாக வெற்றியை பதிவு பண்ணார். வரும் தேர்தலையும் திருமங்கலம் தொகுதியில் வெற்றி பெற்று ஹாட்ரிக் வெற்றியை உதயகுமார் பதிவு பண்ணுவாருன்னு தொகுதி மக்கள் நம்பிக்கையாக சொல்லி வராங்க.